ஹலோ மக்களே, இன்றைக்கி 4 விதமான சப்பாத்தி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது தக்காளி சப்பாத்தி தாங்க. தக்காளி விலை கம்மியாக இருக்கப்போ இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. 2 பழுத்த தக்காளியை நல்லா கழுவிட்டு விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வேகணும். அப்போ தான் இந்த சப்பாத்தி டேஸ்டியாக இருக்கும். தக்காளி வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா வேகணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காகவும் கடலை மாவு சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி நிறைய தண்ணியாக இருக்குன்றதுனால அதை கெட்டி பண்ணுறதுக்காக நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இதை சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கடலை மாவு வேகிறதுக்காகவும் தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். கடலை மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடுங்க. இதை இன்னும் கெட்டிப்படுத்துறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்ச அவலை சேர்த்துருக்கேன். அவல் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டைகள்லாம் இதை பிடிச்சி வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டுற அளவுக்கு உங்களுக்கு உருண்டைகள் பிடிக்க வந்துச்சுன்னா தான் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எத்தனை உருண்டைகள் வேணுமோ அத்தனை உருண்டைகளாக இதை பிரித்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவுக்குள்ளே ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியாக தான் இதை போட முடியும். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நீங்கள் ஈவன் ஷேப்லேயே இதை உருட்ட முடியாது. 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங் வெந்துருச்சு. சப்பாத்தி மாவு கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால 2 பக்கமுமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெய் தடவுனீங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெந்ததுக்கப்புறமா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது ஒரு மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் தொட்டுக்கைகள் ஏதாவது இருந்தால் அதை வச்சு கூட இந்த சப்பாத்தியை செய்யலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துலாம். ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா 1 கேரட், முட்டைகோஸ், வெங்காயம் இது எல்லாமே சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியில் உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் முட்டைகோஸ் பொரியல் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம், முட்டைகோஸில் இருக்க தண்ணியே உங்களுக்கு இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சாப்பரில் கட் பண்ணதுக்கான காரணமே நம்ம தண்ணி சேர்க்காமல் வதக்கிறதுனால எவ்வளோ பொடியாக நறுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இது குக் ஆகிடும். இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி விட்டாச்சு. ஓரளவுக்கு நம்மளுடைய முட்டைகோஸ், கேரட் எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட பெப்பர் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுடைய மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே என்கிட்ட லெஃப்ட் ஓவர் உருளைக்கிழங்கு ஸ்வீட் கார்ன் பொரியல் இருக்குது. அதையுமே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து மசிச்சு விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலாவில் உப்பு இருக்கும். சப்பாத்தி மாவு எப்பயும் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை தாராளமாக வச்சுக்கோங்க. கம்மியாக வைக்க தேவையில்லை. குழந்தைங்க காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்திலாம் செஞ்சு கொடுக்குறப்ப காய்கறிகள் ஜாஸ்தியாக வச்சு கொடுங்க. சப்பாத்திக்குள்ளே நம்மளுடைய மசாலாவை வச்சாச்சு. 2 பக்கமும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக வச்சு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சப்பாத்தி உருட்டுறதுக்கு வரும். ஷேப் ஈவனாக வராது. ஏன்னா உள்ள மசாலா இருக்கிறதுனால. சப்பாத்திகள் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்மளுடைய சப்பாத்தியை போட்டு எடுத்திங்கன்னா உங்கள் சப்பாத்தி நல்லா வெந்துடும். இந்த சப்பாத்திலையும் நீங்கள் நெய் தடவி 2 பக்கமும் வேக வச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வெறும்னே எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2 பக்கமும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சப்பாத்தி வெந்துடும். கண்டிப்பாக இந்த சப்பாத்தியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. இதில் கிளிப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சப்பாத்தி மாவில் தண்ணிலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நான் இப்போ அப்படியே கெட்டியாக தட்டி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவன வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் எதுக்காக கெட்டியாக சேர்த்துருக்குன்னா இந்த மாதிரி வேகிறப்ப இன்னுமே அது உருகி உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நெய் தடவி தான் 2 பக்கமும் வேக வைக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செம சாஃப்டான சப்பாத்திங்க. இதுலேயும் கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. 1 கப் சப்பாத்தி மாவுக்கு 1/4 கப் வேக வச்ச பாசிப்பயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு நெய் தடவி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்டான பாசிப்பயிர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணால் கூட செம்ம சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமே நெய் தான் வந்து தடவிருக்கேன். கண்டிப்பாக இந்த 4 சப்பாத்தியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.